அடுத்து 12வது அத்தியாயம் என்பது குரு உபதேசம். எந்த வயதில் உங்களுக்கு இந்த குரு ஞானம் கிடைக்கும்? இந்த பிறப்புல உங்களுக்கு சில ஞானத்தை நோக்கிய பயணம் இருக்கா? அது எந்த வயதில் அந்த ஞானம் கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குருமார்கள் கிடைப்பார்களா? அந்த எந்த வயதில் கிடைப்பா? ஆண் குருவா, பெண் குருவா? அவங்களோட பெயர் குறிப்புகள் என்ன? எந்த திசையில் இருப்பாங்க? அது மட்டும் இல்லாம அந்த குருவினால் உங்களுக்கு தொடர்ந்து பலன் கிடைக்குமா? இல்லை குருவோட ஸ்தானத்துல நீங்க சிஷ்யராக இருந்து நீங்க குருவாகிறதுக்கான தன்மை இந்த பிறப்புல இருக்குதா? அது மட்டும் இல்லாம இந்த பிறப்பினுடைய சில மோட்சங்கள் கிடைக்குமா? இந்த பிறப்புங்கிறது மோட்சம் கிடைக்குமா, இல்லை மறுபிறப்பு நம்ம எடுப்போமா? அடுத்த பிறப்பினுடைய விவரத்தை சொல்லியிருப்பாங்க. அது மோட்சம் என்றால் அந்த அத்தியாயத்திலே தெரிஞ்சிடும். இல்லை அடுத்த பிறப்பு உங்களுக்கு பலன் இருக்குன்னா அடுத்த பிறப்பு எங்க பிறப்பீங்க? ஓ, அதுவுமே சொல்ல முடியுமா சார்? அடுத்த பிறப்பு எங்க பிறப்பீங்க? ஆணா பிறப்பீங்களா, பெண்ணா பிறப்பீங்களா, எந்த தாய் தந்தையர் நீங்க குழந்தையா பிறப்பீங்க, உங்களுடைய ஆயுள் அந்த பிறப்புல எந்த வயது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத அது முழுமையா நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட வெளிநாட்டு பயணத்தை பத்தின குறிப்புகள். அது வெளிநாடுகள் நீங்க எந்த வயதுல போவீங்க, வெளிநாட்டிலே வாழ்வீங்களா, எத்தனை காலங்கள் எத்தனை ஆண்டுகள் அங்க இருப்பீங்க, அந்நிய தேசமா இருக்கட்டும் அந்நிய மாநிலமா இருக்கட்டும், அந்த மாதிரி பொதுவாக கடல் கடந்து போற ஒரு விஷயம் தான் அந்த 12வது அத்தியாயத்தை சொல்லுவாங்க. அந்த அத்தியாயத்தில் உங்களுக்கு அந்த வெளிநாட்டினுடைய அந்நிய மொழி, அந்நிய பாஷை பேசக்கூடிய மனிதனால் உங்களுக்கு உதவி இருக்குதா, அது கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனை ஆண்டுகள் அங்கே இருப்பீங்க, போயிட்டு வேலை பார்த்துட்டு திரும்ப வந்துடுவீங்களா, இல்லை அந்த நாட்டிலே இருப்பீங்களா, அந்த நாட்டினுடைய அந்த அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்குமா, அது அந்த விவரங்கள் நீங்கள் முழுசாக அந்த 12வது அத்தியாயத்திலே தெரிஞ்சுக்கலாம்.